ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பருவதமலை பார்ட் 2 வீடியோ பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 1 வந்து பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. நிறைய சுவாரஸ்யமாகவும் பல மர்மங்கள் நிறைந்த ஒரு வழி ஸ்தலம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கோயில் வந்து எல்லாராலையும் நம்மளால் போக முடியாது. சிவபெருமான் வந்து நம்மளை வந்து அழைச்சா மட்டுமே இந்த கோயிலுக்கு வந்து நம்மளால் போக முடியும். என்னதான் உச்சி வெயிலாக இருந்தாலும் சுற்றி முற்றியும் பசுமை நிறைந்ததாக காட்சி அளிக்குது நமக்கு. சிவபெருமான் வந்து இமயமலைக்கு அடுத்து வந்து தென்கிழக்கு பகுதியில் முதலாக அந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பருவதமலையில் தான் காலை வச்சாங்க அப்படின்னு வந்து வரலாறு கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட இப்போ நம்ம வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 அடி உயரத்தில் தான் இப்போ நம்ம இருக்கோம். சின்ன குழந்தையிலேருந்து வயதானவர்கள் வரைக்கும் எல்லாருமே அனைத்து மக்களுமே வந்து இந்த கோயிலுக்கு வந்து சென்றுட்டு தான் இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக வந்து பௌர்ணமியில் பார்த்திங்கன்னா பகலும் இரவும் எல்லா டைம்லேயுமே வந்து இந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு தான் இருக்காங்க மக்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து கடப்பாறை மலையை தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ உச்சி வெயிலில் வந்து பௌர்ணமி எதுவுமோ மக்கள் வந்து எவ்வளோ அளவுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க பாருங்கள். எந்தவித சேஃப்டியுமே இல்லாமல் மக்கள் வந்து ரொம்பவே ஆர்வமாக வந்து போயிட்டுருக்காங்க இந்த கோயிலுக்கு. என்ன தான் நம்ம வந்து 4000 அடி உயரமாக வந்து நம்ம மலையை வந்து ஏறி வந்தாலுமே இந்த கடப்பாறை மலையை வந்து தாண்டுறது தான் வந்து ரொம்பவே நமக்கு வந்து கடினமாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய கடப்பாறை மலையும் மற்றும் தண்டவாள பாதையை வந்து கடக்கிறதுக்காகவே மக்கள் வந்து நிறைய பேர் சுவாரஸ்யமாக இந்த இடத்துக்கு வந்து சென்று தான் இருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக பகல் டைமில் வாங்க. நைட் டைமில் வந்து இந்த கடப்பாறை மலையை வந்து கடக்கிறது வந்து ரொம்பவே கடினமாக இருக்கும். சுற்றியும் பார்த்திங்கன்னா ஒரே இயற்கை அழகாக தான் நமக்கு வந்து காட்சி அளிக்குது. பெரிய பெரிய ஏரிலாம் கூட நமக்கு வந்து சின்னதாக காட்சி அளிக்குது இந்த இடத்துலேருந்து பார்த்தோன்னா. இந்த கோயில் பார்த்திங்கன்னா பல வருடம் கழித்து வந்து 2010 தான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து குடமுழுக்கு விழா வந்து நடத்தியிருக்காங்க. நான் இந்த கோயிலுக்கு வந்து 2013 தான் வந்து கடைசியாக இந்த கோயிலுக்கு நான் வந்து போனேன். 2013க்கு அப்புறம் வந்து கிட்டத்தட்ட 10 வருடம் கழித்து தான் அந்த சிவபெருமான் வந்து மறுபடியும் என்னை வந்து இந்த கோயிலுக்கு வந்து அழைச்சிருக்காரு. கோயிலில் வந்து என்னோடய ஃபேவரட் ஸ்பாட் வந்து ஒன்று இருக்குது. அதுதான் வந்து தண்டவாள பாதை. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் தண்டவாள பாதை. சுற்றியுமே கண்ணு கெட்டன வரைக்குமே மலைகள் தான். பார்க்கவே வந்து ரொம்பவே பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. மலைகளுக்கெல்லாம் அதிபதி வந்து திருவண்ணாமலை அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க நம்ம ஊரில். இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் யாராவது போயிருந்தீங்க அப்படின்னா இந்த கோயிலில் வந்து உங்களோட ஃபேவரட் ஸ்பாட் வந்து எதுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல நம்ம வந்து கடப்பாறை மலையை கடந்ததுக்கப்புறமா அடுத்ததாக பார்த்திங்கன்னா தண்டவாள பாதையை கடக்கணும். தண்டவாள பாதைக்கு அப்புறமா வந்து 2 பாறைகளுக்கு நடுவில் வந்து வழியை உண்டாக்கி அந்த பாறையில் வந்து ஏறி வர்ற மாதிரி வழி உண்டாக்கி வச்சுருக்காங்க. இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா 365 நாளுமே இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் வந்து போகலாம். முக்கியமாக வந்து அமாவாசையிலையும் பௌர்ணமியிலையும் இந்த கோயிலில் வந்து ரொம்ப சிறப்பு பூஜைகள் வந்து நடைபெறும். இந்த கோயிலோட சிறப்பு அம்சம்னு பார்த்திங்கன்னா மற்ற எந்த சிவன் கோயிலையுமே இல்லாத அளவுக்கு நம்ம வந்து இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிவனுக்கு வந்து நம்மளே பக்தர்களே வந்து அர்ச்சனை வந்து செஞ்சு வழிபடலாம். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா அம்பிகை அம்மன் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க. அம்மனை வந்து மனசில் நினச்சிக்கிட்டு சன்னதியிலேருந்து அப்படியே பின்னோக்கி செல்ல வந்து அம்மன் வந்து நேரிலே வந்து நமக்கு காட்சி அளிக்கிற மாதிரி தோன்றுவாங்க. மலைக்கு மேலே ஏறினதோன்னு முதல்ல வந்து நம்ம வந்து விநாயகரை வழிபட்டுட்டு தான் சிவபெருமானை வந்து நம்ம காண போகலாம். இவ்வளோ பெரிய மலை வந்து எப்படி தான் கோயில் கட்டியிருப்பாங்க அப்படின்னு நினச்சாலே வந்து ரொம்ப பிரமிப்பாக தான் இருக்குது. இந்த கோயிலை வந்து கட்டக்குள்ளே வந்து பக்தர்கள் வந்து வரக்குள்ளே வந்து கீழே அடிவாரத்துலேருந்து வந்து கற்களை வந்து சுமந்து வந்து அவங்களால எந்த அளவுக்கு வந்து கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்து பாதி வழியிலே வந்து கற்களை வந்து வச்சுட்டு வந்துடுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து தென்கிழக்கு மங்கலமாக வரக்கூடிய வழியை தான் நான் ஆரோ போட்டு காட்டியிருக்கேன். பார்க்கவே எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள் அந்த வழி. அந்த வழியை கடந்து தான் நம்ம வந்து வந்திருக்கோம். அவ்வளோதாங்க. ஒரு வழியாக நம்ம வந்து 4560 அடி வந்து உயரத்தில் வந்து சிவபெருமானை வந்து தரிசிச்சுட்டு இப்போ நம்ம வந்து கீழே இறங்கிறதுக்கான வழியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வழி பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஏறுறதுக்கான வழி. இது பக்கத்துலேயே வந்து நமக்கு வந்து கீழே இறங்கிறதுக்கான வழியும் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வழியில் வந்து நம்ம இப்போ கீழே இறங்கலாம். இந்த வழியில் பார்த்திங்கன்னா தண்டவாள பாதைக்கு வந்து வழி போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நமக்கு வந்து கடப்பாறை மலை வழியாக வந்து நம்ம இறங்கிறதுக்கான வழியை வந்து இறங்கிடுவோம். இந்த தண்டவாள பாதை வந்து வழி வந்து ஏறுறது கூட வந்து நம்ம சுலபமாக ஏறிடலாம் போல். இறங்குறது தான் வந்து நமக்கு வந்து அவ்வளோ கடினமாக இருந்தது. இருக்கக்கூடிய மேகங்களை பாருங்கள். நம்ம எட்டி கையில் பிடிக்கிற அளவுக்கு தான் இந்த மேகங்கள்லாம் நம்ம பக்கத்துலேயே இருக்குது. இங்கே ஒரு வழியாக வந்து நம்ம தண்டவாள பாதையை வந்து இறங்குறதுக்கான பாதையை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். பாருங்கள் மக்கள் வந்து எவ்வளோ பேர் வந்து அந்த ஒத்த வழியில் போகிறதுக்கு எவ்வளோ பேர் வந்து ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.